ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் பாரதிதாசன் சம்மந்தமான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாரதியார் பற்றின ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் தனியாக வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிதாசனோட அழகின் சிரிப்புங்கிற நூலை ஃபாலோ பண்ணி வாணிதாசன் என்ன நூல் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2023 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா. சரிங்க. இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடுவானம், தேன்மலை, ஒளிப்பறவை, எழிலோவியம் சொல்லிட்டு 4 இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் அழகின் சிரிப்பை ஃபாலோ பண்ணி எழுதுனது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடுவானம். ஓகேங்களா. அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஷின், சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது. ஸோ பாரதிதாசனோட நூட்கள் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நூட்களில் பாரதிதாசன் அதாவது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நாடக நூலுங்கிறது இந்த பிசிராந்தையார் நாடகம் தானே. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியுது. ஓகே, 2 ஆப்ஷன் வந்து நாடகம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பிசிராந்தையார் அப்படிங்கிறதா நமக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல். ஓகேங்களா. சரி, அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்றுங்கிற ஒரு விஷயந்தான். அடுத்தது 3வது கொஷின், பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, அதாவது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் இல்லைங்களா. ஸோ அதுதான் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படிங்கிறது போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ இந்த நம்ம பாரதிதாசனை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் தெரியும். அப்போ நம்ம எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த கொஷினை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு, பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தியிருக்காரு. சரிங்களா. அடுத்தது இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு வந்து பாடினவர் வந்து யாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 2022 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா. ஸோ இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் அதே குரூப் 4 2022 நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகேங்களா. ஸோ பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு பாடினவர் வந்து யாருங்க, பாரதிதாசன். ஸோ என்னன்னு சொல்லியிருக்காரு, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படிங்கிறத பாரதிதாசன் எடுத்துரைத்திருக்காரு. அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே குரூப் 4 2022 நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ கல்வி இல்லாத பெண்களை அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, கலர் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்தது பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார். பாரதிதாசன் வந்து குடும்ப விளக்குங்கிற நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இஓ எக்ஸாமில் வந்து 2022 வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் 2ஆம் பகுதி. சரிங்களா. இது 2ஆம் பகுதி. அடுத்தது 63வது கொஸ்டினா, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது. ஸோ இதான் நம்ம என்ன பார்த்தோம், 2வது கொஸ்டினில் சாகித்ய அகாதமி விருது பெறப்பட்ட நாடக நூல் எதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பிசிராந்தையாருங்கிற நாடக நூலுக்கு என்ன விருது கிடைச்சதுன்னு வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒரே பாயிண்ட்டை தான் எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ என்னதுங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருது. ஸோ இதுவுமே கடைசி நான் சொன்னேன் இல்லைங்களா, இஓ பரீட்சை சொன்னேன் இல்லைங்களா, அதில் 2022 வருடத்தில் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொலும். ஸோ இது வந்து தந்தை பெரியாரை யாருங்க பாடியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சது தான் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன். ஸோ இது வந்து எஸ்ஏ எக்ஸாம் 2022 நமக்கு கேட்கப்பட்டது. ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. 10வது கேள்வி, கல்வி அறிவு இல்லாத பெண்கள் டேஸ் போன்றவர்கள் என்றார் பாரதிதாசன். ஸோ கல்வி அறிவு இல்லாதவங்கள கலர் நிலம் அப்படிங்கிறது பாரதிதாசன் சொன்னார் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த கலர் நிலத்துக்கான ஆன்சர் தான் நமக்கு இங்கே தெரியணும். கலர் நிலம்னா பண்படாத, அதாவது பயன்படாதது, பண்படாத நிலம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த கலர் நிலம்கான பொருள் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலம் போன்றவர்கள் என்றார் பாரதிதாசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 2022 நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இன்றைக்கான ஒரு 10 கொஸ்டின் வந்து பாரதிதாசனோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதே போல் ரெகுலராக உங்களுக்கு ஒருத்தரை பற்றின ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்டதை ஒரே இடத்துல தொகுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா. இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.